மகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோம் அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம் நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம்.
யோவான் அலகு 8 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒலிவமலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவிலே நிறுத்தி, போதகரை, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவமில்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவர் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமை, பரிசுத்த வாரத்தின் முந்தின வாரம். பாவமில்லாதவர் முதலில் கல்லெறியட்டும். அதே வேளையிலே பாவம் செய்தவர் இனி பாவம் செய்யாதிருக்கட்டும். அருமையான ஒரு செய்தி இந்த இறைவாசகத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. இறைவனுடைய முன்னிலையிலே எல்லோரும் சமமானவர்கள்தான். அதே வேளையிலே இறைவனை முன்னிட்டு எல்லாமும் குப்பைதான். நாம் இருக்கக்கூடிய உலகம் ஆணாதிக்க உலகம். இங்கு சமத்துவமற்ற போக்கு அதிகமாக இருப்பதை நாம் யாவரும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த சூழலிலேத்தான் பரிசுத்த வாரத்திற்கு முன் அமைந்துள்ள இந்த வார வழிபாடு கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக, அன்பின் பிள்ளைகளாக வளர வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் நமக்கு வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை முழு மனதோடு பற்றி கொள்ள வேண்டும் என்ற அழைப்பை இறைவார்த்தை வழியாக சொல்லப்படுகிறது. இயேசு குனிந்து என்ன எழுதினார்? என்ன, ஏன் பரிசேயர்கள் ஒருவர் பின் ஒருவராக அங்கிருந்து வெளியேறினார்கள் என்ற கேள்விக்கு மறைக்கில் வகுப்பிலே ஒரு மாணவன் சொன்ன பதில், இயேசு குனிந்து எழுதியது அங்கு வந்த பரிசேயர்கள் அனைவரின் பாவங்களையே. ஆகவே அனைத்து பரிசேயர்களும் அங்கிருந்து வெளியேறி விட்டார்களாம். இயேசு சமூக பாவ தீமைகளுக்கு அனைவரும் காரணம் என சவால் விடுகிறார். அதாவது சோசியல் ஸ்ட்ரக்சரல் சின் என்று ஒன்று இருக்கிறது. இதுக்கு காரணம் யாரு? ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, எல்லாருமே காரணம்தான். ஒருவரை காரணம் சொல்வது, நீ பாவி, குறைவுள்ளவன், குறைவுள்ளவள் என்று தீர்ப்பிடுவது ஒருவரின் புதிய பாதைக்கு, வாழ்வுக்கு தடையாக இருந்து குறை கூறியே வாழ்வது தங்கள் கரையை மறைப்பதற்காகவே ஆகும். மேலும் இதுவே பல்வேறு சமூக பாவங்கள் தொடர்ந்திருப்பதற்கும் காரணமாக அமைகிறது என எடுத்துரைக்கிறார் ஆண்டவர் இயேசு. கல்லூரியில் படிக்கிற சமயத்தில் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருந்த ஒரு நபரை பற்றி பேசுகிறேன். இவரை யாருமே அவருடைய குடும்பத்திலே, சுற்றுப்புற சமூகத்திலே மதிக்கவில்லையாம். மாறாக தீர்ப்பளித்து குறையே மற்றும் சுட்டி காட்டிக் கொண்டிருந்தார்களாம். அவரோ வீட்டை விட்டு வெளியேறி பல்வேறு துன்பங்களை சந்தித்து இப்பொழுது நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் மாறியதை நம்பாமல் இன்னும் அவரை அவலமாக பார்க்கிற அவர்களால் தான் திரும்பவும் பழைய போதைக்கு சென்று விடுவேனா என பயமாக இருக்கிறது என டேவிட் என்கிற இளைஞன் ஒரு ஆலோசனை பெறுகின்ற நபரிடம் இதை கேட்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த டேவிட்டை போல பலரும் ஒரு தீமையிலிருந்து வெளியே புதிய பாதைக்கு, புது வாய்ப்புக்கு அழைக்காமல் இருப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் காரணமாக அமைகின்றோமா என்று சிந்திப்போம். பாதை பல இருக்கிறது, வாய்ப்புகள் தொடர்ந்து வருகிறது. அதை நாம் ஏற்றெடுக்க, வற்றி கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முன்னால் வைக்கப்படுகிற சோதனை. இந்த நற்செய்தி பகுதி எருசலேம் சூழ்நிலையில் அமைகிறது.
இயேசு கூடியிருந்த மக்களுக்கு போதித்து கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசேயர் இயேசுவின் மீது குற்றம் காண சோதிக்க ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார்கள். சிலை வழிபாடு, கொலை, விபச்சாரம் இவைகள் மரண தண்டனை பெற்று தருகிற ஒரு சட்டம் சொல்லியது. எனவே இந்த பெண் விபச்சாரத்தினால் கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும் என முறையிடுகிறார்கள். ரோமை குடியுரிமை உள்ளவர்கள் கல்லால் எறியப்படக்கூடாது, மரண தண்டனைக்காக என ரோமை சட்டம் சொல்லியது. மோசே படிப்பினை கட்டளை கல்லால் எரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பது. இயேசு எந்த பக்கம் சாய்ந்து முடிவெடுக்க முடியாது. இயேசு இறை தந்தையின் பக்கம் சாய்ந்து அவர் தருகின்ற தொடர் வாய்ப்புகளை உணர்ந்து சட்டங்களை கடந்து செல்கிறார். அனைத்து சமூக பாவங்கள் மற்றும் தீமைகளுக்கு காரணம் பரிசேயர்களே, நீங்கள் உங்கள் சுயநலமிகு கட்டளைகளுமே என சவால் விடுகிறார். கையும் மெய்யுமாக பிடிபட்டாள் என்றாள். அங்கிருந்த ஆண் எங்கே கேட்கணும்ல? பெண்களை வேறுபடுத்தி தப்பிக்கின்ற இப்படிப்பட்ட ஆண்களை வளர விடுகிற சமூகமே இத்தீமைகளுக்கு காரணம் என்கிறார். உங்கள் கரையில்லாதவர்கள் யார் என்பதன் மூலம் குறையை சுட்டி காட்டி பிறரை தீர்ப்பளிப்பது, உங்கள் பாவங்களை கரைகளை மறைக்க மத போதனையை சட்டத்தை பயன்படுத்துவது உங்களுடைய வழக்கமாகிவிட்டது. இந்த குறை ஒரு பழக்கம்தான் பல்வேறு சமூக தீமைகளுக்கு காரணம் என அவர்கள் தாக்குகிறார். இறுதியாக, நீ போகலாம், உனக்கு மீண்டும் ஒரு புதிய வாய்ப்பு பாதை தரப்பட்டுள்ளது. இறைவன் தருகின்ற வாய்ப்பும் பாதையும் நிரந்தரம். உன் பழைய பாவ வாழ்வு தற்காலிக கனவு என அவளுக்கு பாதையாகிறார். திருந்தாத உள்ளம் என்று எதுவும் இல்லை, மாறாக திருந்த விடாமல் அழுத்தும் அழுக்கு உள்ளங்களே அதிகம். எதிர்மறை எண்ணங்களும் உன்னை தாழ்த்தும், குறைவான சிந்தனைகளும் உன்னை சுற்றி வரும் சாத்தான்கள், அவைகளுக்கு நீ ஆளாகிவிடாதே என்ற அழைப்பு மார்ச் மாதம் 15ஆம் தேதி புதிய திருத்தந்தை பிரான்சிஸ் அனைத்து கர்தினால்மார்களுக்கும் உரையாற்றிய பொழுது சொன்னதாகும். ஐரோப்பிய நாடுகளை கடந்த லத்தீன் அமெரிக்காவை சார்ந்த முதல் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எளிமையின் சின்னமான புனித பிரான்சிஸின் பெயரை ஏற்றுக்கொண்ட முதல் திருத்தந்தை. நமக்கு ஆசி வழங்கும் முன்பு அவர் சொன்ன சொல் என்ன தெரியுமா? எனக்காக வேண்டுங்கள், இறைவேண்டல் செய்யுங்கள் என குனிந்து மக்களோடு ஒன்றான முதல் திருத்தந்தை இறைவன் நமக்கு அருளுகிற ஒரு புதிய வாய்ப்பாகத்தான் நாம் நினைத்து கொண்டோம். அதை தொடர்ந்து நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய பார்வைகளும் செயல்களும் புதியவனாக்கப்பட வேண்டும். நீதியா இரக்கமா என்று கேட்டால் நீதியும் வேண்டும், இரக்கம் வேண்டும். ஆனால் அதிகமாக இருக்க வேண்டியது நம்மிடத்திலே அடிப்படையிலேயே இரக்க உணர்வு தேவைப்படுகிறது. நீதிதான் வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே மனிதர்கள் என்றுமே வாழ முடியுமா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அடிப்படையிலே இரக்கத்தின் அடிப்படையில் நீதியும், நீதியின் அடிப்படையில் இரக்கமும் இரண்டு பக்கங்களான ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக இது பார்க்கப்பட்டால் நிச்சயமாக நாம் அனைவருமே இறைவனுடைய பிள்ளைகளாக, சரிசமமான பிள்ளைகளாக, தவறு செய்தாலும் திருத்தப்படுகின்ற வாய்ப்புகள் வருகின்ற பொழுது தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் யாவரும் நல்லவர்களே. ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே இறைவா, எங்களுக்கு தருகின்ற வாய்ப்புகளுக்காக, எங்களுடைய பலவீனங்களை மன்னிப்பதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகின்ற வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள, அதை ஏற்றுக்கொள்ள, மனம் திரும்பி வாழ எங்களுக்கு புதிய பார்வை, புதிய அணுகுமுறையை, புதிய செயலை, சமத்துவ அன்பு நிலையை எங்கள் மத்தியில் ஏற்படுத்தியருளும். ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலமிழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகும்.
எல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. மொழியும் தந்தார். நன்றி பாடுவோம்.
தந்தார், நன்றி பாடுவோம். கனிந்து உதமும் குணமும் தந்தார், நன்றி பாடுவோம். சுகந்தை காக்கும் சுற்றம் தந்தார், நன்றி பாடுவோம். சுமைகள் பகிர நட்பு தந்தார், நன்றி பாடுவோம். நம்மை சுமக்க இயற்கை தந்தார், நன்றி பாடுவோம். நன்மை நினைக்க இதயம் தந்தார், நன்றி பாடுவோம். நன்றி பாடுவோம், நன்றி பாடுவோம், நன்றி பாடுவோம், நன்றி பாடுவோம். அன்பில் கனிந்து அருளின் தெய்வம் நமது வாழ்வினில் செய்த நன்மை நெஞ்சம் நினைந்து நன்றி பாடுவோம். அன்பில் கனிந்து அருளின் தெய்வம் நமது வாழ்வினில் செய்த நன்மை நெஞ்சம் நினைந்து நன்றி பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.